ஹாய்டா, நம்ம இன்றைக்கி ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். இது பேஸ்ட் ஆன் சில்லுன்னு ஒரு காதல் மூவி இருக்குல்ல, அது லைட்டாக இன்ஸ்பயர் பண்ணி தான் அதை பண்ணுறோம். ஸோ பட் அந்த ஸ்டோரி மாதிரியே இருக்காது, லைக் டைலாக்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம். ஓகே, சரிடா, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் நேம் ஐஸ்வர்யா. தென் நீங்கள் உங்களுக்கு பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது, நீங்கள் சித்தி வீட்டில் தான் இருக்கீங்க. பட் என்ன ஒன்றுனா, அங்கே நீங்கள் ரொம்ப ஸ்லேவ் மாதிரி தான் இருப்பீங்க. அதாவது உங்கள் சித்திக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்காது. உங்களை எப்படி சொல்கிறது, உங்களை பார்த்தாலே திட்டிட்டு அப்படி தான் இருப்பாங்க. பட் உங்கள் சித்தப்பா ரொம்ப 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 உங்கள் மேலே பாசமாக இருப்பார். அவர் தான் உங்களை ஃபுல்லாக பார்த்துக்கிறது எல்லாமே. தென் உங்கள் சித்தப்பா பாலிட்டிக்ஸில் இருக்கார், ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பர்சன். இந்த பக்கம் நம்ம ஜேகே சைட் பார்த்தோன்னா, அவருக்கு அப்பா அம்மா ஒரு தம்பி இருக்கான். அவன் பேர் சைனீஸ். தென் ஜேகேக்கு அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை, ஒரு நார்மலான ஒரு பர்சன். பட் நல்ல ஃபேமிலி தான், ஓரளவுக்கு சொந்த வீடு வச்சுட்டு ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணுற ஒரு ஃபேமிலி. ஓகேடா, இப்போ நம்ம ப்ரெசன்ட் சீன் பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் டேக்காக கிளம்பிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. அப்போ உங்கள் சித்தப்பா உங்களுக்கு சில விஷயம்லாம் அட்வைஸ் பண்ணுறாரு. இப்படிலாம் இருப்பாங்க பசங்க அப்படி இப்படின்ற மாதிரி. நீங்கள் சித்தப்பா, நான் சேஃபாக தான் இருப்பேன், சரியா? நீங்கள் என்ன நினச்சதா ஃபீல் பண்ண வேண்டாம், நான் சமத்தாக போயிட்டு சமத்தாக வந்துடுவேன், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் தெரியும் ஐஷு சொல்லக்குட்டி அப்படின்னு அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. சேஃபாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாரு அவங்க ஆத்தா. ஆமாம், இவளுக்கு இது ஒன்று தான் கேடு. இதெல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு அமுச்சு விடுவாங்களா, காலேஜ் அமுச்சு விட்டுட்டுருக்கிறாரு, பழைக்க தெரியாத மனுஷன் அப்படின்ற மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது, இருந்தாலும் ஓகே, அவங்க எப்போவுமே அப்படித்தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்காமல் கிளம்புறீங்க. தென் இப்போ காலேஜில் பார்த்தோன்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் டீனாவும் அப்படியே போகிறீங்க. அங்கே போனால் ஜேகே வாசல்லே ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சிட்ருக்கான். அவன் தான் காலேஜோட சீனியரில். அதனால் தலைவர் பயங்கரமாக எல்லாத்தையும் வச்சு செஞ்சிட்ருக்கான். பொண்ணு பையன்லாம் பார்க்குறதில்ல, வர்றவங்களெல்லாம் சும்மா சார் மாசாக ரேகிங் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதை பார்த்ததும், ஐயோ டீனா என்னடி, யார் இவன் இப்படி உட்காந்து, ஐயோ வேணாம், நம்ம வேறு பக்கத்து எங்கேயாவது குச்சி ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா டீனா. ஆமாம், இங்கிட்டு குச்சி ஓடுவேன். சரி சொல்லு, நீ வழி சொல்லு, நம்ம குச்சி ஓடலாம். இந்த காலேஜுக்கு இப்போ தான் நம்ம 2 பேர் வரோம், குச்சி ஓடலான்ற பைத்தியக்காரி. இந்த வழியை தவிர வேறு எதுவும் இல்லை. இங்கே பாரு, நம்ம பாட்டுக்கு போவோம், அமைதியாக குடுன்னு ஓடி போயிடுவோம். அவங்க கண்ணிலே நம்ம பட வேண்டாம், ஓகே? நீங்கள் ரொம்ப பயந்த கேரக்டரு, ரொம்ப எல்லாத்துக்கும் பயப்படுங்க, வம்பே வேணாண்டா. ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல நிற்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நீங்கள் ரொம்ப சாஃப்ட், அப்படியே எப்படி சொல்கிறது, பில்லு பூச்சி மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் டீனா கிட்ட, இல்லை டீனா வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் பாரு எவ்வளோ பசங்க இருக்காங்க, வேணாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே பாரு ஐசு, நிறைய இல்லை, என்னை மீட் பண்ணியாமல் என்ன பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி வீரவசனம் பேசிட்டு டீனா அவங்கள கூட்டிகிட்டு போகிறா. தென் போனோடனே ஒருத்தர் ஏய் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. டீனா ஐசு திரும்ப அதை அப்படியே போயிடலாம், வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. அப்போ சிம்மின் அடியே குட்டா கத்திரிக்காய் இழுத்துட்டு ஓடுது பாரு, ஏய் புட்டி எங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். நீனும் அப்படி திரும்பிட்டு, யாரை பார்த்துறா புட்டி சொல்கிற, நீ மட்டும் என்ன குட்டி குஞ்சா மாதிரி இருந்துட்டு என்னை பார்த்து புட்டின்றியா அப்படின்ற மாதிரி கத்துறா. நீங்கள் ஐயோ வம்பு இழுக்கிறாளே. டீனா இங்கே பாருடி, அவங்களாம் சீனியர், இப்பெல்லாம் பேசக்கூடாது டீனா, ஐயோ மாட்டீனா, ஐயோ வம்பு இழுக்கிறாளே அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப பயந்துட்டு நிற்கிறீங்க. டீனா ஆளை பாரு, யாரை பார்த்துறா புட்டி அப்படின்னு சண்டைக்கு போகிறா. சின்ன அங்கே பசங்களை சிரிக்கிறானுங்க, குஞ்சுடா, ஹேய் தான் உன்னை ஒரு பிள்ளை கலாச்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி. அவன் இருட்டி வரான் அப்படின்னு வரான். டீனா அவன் வர்ற இதை ஃபோர்ஸை பார்த்துட்டு அத்தாடி அப்படின்னு திரும்பி ஒரே ஓட்டம் ஓடிட்டா. அப்படியே இப்போ ஜேகே அவங்க முன்னாடி நிற்கிறான். நீங்கள் டீனா ஓடுறத பார்த்துட்டு மனசுக்குள்ள
அது பாவி என்ன மாரி என்ன நடக்கூடல எல்லாம் பண்ணிட்டோம் உன்னை நம்பினத்துக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே பயந்துட்டு நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ ஜேகே வந்து அப்படியே அவங்க முன்னாடி நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்து பயந்துட்டு சீனியர் நான் எதுவுமே பண்ணல. நான் வேணா அவளை நான் இன்டர்வெல்ல உங்ககிட்ட பிடிச்சி கொடுக்குறேன் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணல சீனியர் அப்படின்ற மாதிரி அப்படியே ஜேகே கிட்ட க்யூட்டாக கெச்சிட்டு இருக்கீங்க. பட் ஜேகே அப்படியே அவங்களோட ஐஸ் லிப்ஸ் அப்படின்னு டாப் டு பாட்டம் உங்களை நோட் பண்ணுறான். அவனையே மறந்து உங்களை மிஸ்மரைஸ் பண்ணி அப்படியே சார் பார்த்துட்ருக்காரு. அது சரி அப்படிலாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எக்ரிட்டு வராரு. ஜேகே அமைதியாடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டேய் மச்சான் என்ன நீ சைலண்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி தேவன் கேட்பாரு. அமைதியாக இருங்கடா. என்னடா அவன் அமைதியாக இருக்க சொல்கிறான். இவன் இப்படிலாம் நிற்க மாட்டானே, செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபியூஸாக ஜேகேவை பார்க்குறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்? சயின்ஸ். ஓகே கிளாஸ் போ அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிடுறான். நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஹாப்பி ஐயோ விட்டாங்கடா அப்படின்னு எங்கள் ஜேகேவை பார்த்து சிரிச்சுட்டு தேங்க்ஸ் சீனியர், இந்த சீனியர் மாதிரி இருக்க கற்றுக்கோங்க சீனியர், அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அனுப்புகிறாரு, போங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனை பார்த்து சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜேகே பார்த்து சிரிச்சுட்டு போயிடுறீங்க. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு பேக்கை ரப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்கார்றாரு. இங்கே பசங்களாம் டே மச்சான் என்னடா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போத்தான் டேய் என்ன ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்க என்ன மச்சான் அப்படிங்கும்போது ஜேகே ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. டே மாப்பிள்ளை ஷை ஆகுறான்டா இவன், மச்சான் என்ன வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏய் ஜிமின் வந்து பைத்தியக்காரா அது என்ன முட்டையாடா வேணுமான்னு கேட்குறேன். இல்லைடா இவன் பிள்ளை எந்த பிள்ளைய பார்த்து சைட் வச்சது கிடையாது, என்ன சைட்டா இல்லை லைஃப்னா அது அவ கூட தான்டா. ஓயோ போடுறா ஃபிக்ஸாக பண்ணிட்டான் என் மாப்பிள்ளை, முடிஞ்சு போச்சு காதல் மன்னன் தான் நீ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஜேகேவை கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஜேகே டக்குன்னு டே அவ பேரை கேட்கலடா, அதான் என்ன இதுன்னு கேட்டியா, அதான் சொன்னிச்சே சயின்ஸுன்னு போவோம் கேட்போம். இல்லை ஃபஸ்ட்டு நான் அவளுக்கு லவ் பண்ணுறேன்னு தெரியக்கூடாது. ஏன்டா அவன் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு மச்சான் அப்படின்ற மாதிரி ஜேகே சிரிக்கிறாரு. என்ன அவள் தான் பண்ணுறேன்னு? ஆமாம் இருந்தாலும் அவள் கூட கொஞ்சம் ப்ளே பண்ணுவோம். அது சரி நீ நடத்து அப்படின்ற மாதிரி அவங்களாம் விட்டுட்டாங்க. தென் இந்த பக்கம் நீங்கள் அப்படியே கிளாஸ் பார்த்துட்டு போய் உட்காருங்க. டீன்னு அப்படியே பம்பிட்டு உட்காந்துருக்கா. அவங்கள பார்த்துட்டு ஐயோ வந்துட்டாலே அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படி லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பா. நீங்களும் அவள் பக்கத்தில் வந்து அப்படியே பேகை தூக்கி தொம்முன்னு போட்டு அவள் பக்கத்தில் உட்காடுறீங்க. அப்படியே முறைச்சிட்டு அவள் ஐயோ இந்த முறை மறைக்கிறா. ஐசு என்ன ஐசு வந்துட்டா அதுக்குள்ள புட்டி ஆளு மூஞ்சி பாரு பெருசாக வாய்க்கிலேயே பேசினேன். இன்னும் நான் பார்த்துக்கிறேன் நான் கிழிச்சிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட பேசினேன். கடைசியில் நான் அம்போன்னு விட்டு வந்துட்டேன். அந்த சீனியர் தான் நல்ல சீனியர். ஸோ அவன் பேரை கூட நான் கேட்கல தெரியுமா. என்னை பார்த்து பாட்டு விட்டார். அதுவும் உன்னையும் ஒருத்த மாட்டானே அவன்லாம் வந்து நீ என்ன மச்சான் வர்றான் அப்படின்னு அவங்ககிட்ட போக அவர் வந்து விட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டார். எவ்வளோ நல்ல சீனியர் தெரியுமா. முகரக்கட்டையை பாரு இனிமே வந்து ஏதோ இது மாதிரி வீரவசனம் பேசிட்டு வந்த அவ்வளோதான் உன்னை ஆள் மூஞ்சி பாரு அப்படின்னு அவளை சரியாக திட்டி ஊத்துறீங்க. அவன் சரி ஐசு விட்றி அவன் வந்து எகிர்னதில் ஏண்டி நம்மளே இந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அப்படி இருக்கும்போது சீனியர்கிட்ட நீ அப்படி எகிரலாமா? அப்புறம் என்னவா இதுக்கு நீ இப்போ ஓடி வந்த அங்கேயும் நின்று பேச வேண்டியதானே அப்படிக்கிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க. சரி விட்டு ஐசு திட்டாதடி எனக்கு பயம் வந்துருச்சு அவன்கிட்ட வரும் ஏதோ அசிங்கமாக சொல்லிடுவேன் அமைச்சு உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கிளாஸ் கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ அப்படியே கிளாஸ் போயிட்டுருக்கும்போது ஜேகே அப்படியே உங்களோட விண்டோ சைடில் நிற்கிறான். நீங்கள் அப்படியே எதர்ச்சியாக பார்த்துட்டு ஐயோ இவர் எங்கே நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவன் அப்படியே கேஷுவலாக அவங்கள பார்க்குறான்.
நீங்கள் அப்படியே சைக்கிளையே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் அப்படியே கண்ணிலே வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் நீங்கள் கிளாஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்றீங்க. வா அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. நீங்கள் ஐயோ இவ்வளோ தெரியாமல் பார்த்துட்டோம் வெளியே வான்றாரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. அவரை பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்கவும் திரும்பிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி கிளாஸ்க்குள்ளே வராரு. வந்துட்டு அப்படியே அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் ஜேகே பார்த்து வாட் யூ வாண்ட் ஜேகே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் பெஞ்சில் பிங்க் கலர் சுடி அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் வாய்ஸில் ஷாக்காக பார்க்குறாங்க. எது ஜேகே ஒரு பொண்ணை தேடி வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஜேகே ரொம்ப ரகட் டைப். கேர்ள்ஸ்னால் 10 அடி தள்ளி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி கிளாஸில் வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அந்த ஸ்டாஃப் அப்படி தலையில் அடிச்சுட்டு எல்லாம் எங்கே போய் பழைக்க போதோ தெரில அப்படின்ற மாதிரி திட்டிட்டு யார் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே கீழே குமிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே பிங்க் சுடி லாஸ்ட்டில் உட்காந்துருக்கு வாடி அப்படின்றாரு. நீங்கள் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. உங்கள் ஸ்டாஃப் ஏம்மா நீ எழுந்து வெளியே போறியா நான் கிளாஸ் நடத்தணும் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக வெளியே வந்துட்டு எதுக்கு சார் நீங்கள் கிளாஸ் நடுவில் வந்து இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க ஓகே, பட் இது அதுக்குன்னு கிளாஸுக்குள்ளே வந்து கூப்பிடுவீங்களா? ஸ்டாஃபை அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இங்கே பாருங்கள் இப்படிலாம் கிளாஸ் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் கிளாஸ் மிஸ் பண்ணிவிட்டா எனக்கு எக்ஸாம் டைமில் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவீங்க. பட் ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஐடி கார்டை கிட்ட இழுத்து உங்கள் பேர் பார்க்குறாரு. ஐஸ்வர்யான்னு இருக்கு. ஐஸ்வர்யா ரொம்ப லாங்காக இருக்கே. ஐஸு காமனாக இருக்குது. ஜில்லு ஜில்லுடி. ஐஸ்னால் என்ன கூலிங்னா தான் இருக்கும். அப்போ நான் ஜில்லுன்னு கூப்பிட்டுக்கிறேன். சரி போ ஜில்லு, அப்புறம் இன்டர்வலில் பார்க்கலாம். நீ போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு பாய் அப்படின்ட்டு போயிடுறாரு. நீங்கள் திரும்பிட்டு இப்போ என்ன நடந்துச்சு? வந்து பேர் கேட்டார். பேர் சொன்னால் ஐஸ்வர்யா ஜில்லா. அவர் எதுக்கு அப்படி கூப்பிட்றாரு? ஐயோ உஷாராக இருக்கணும். ஒரு போக்கு சரியில்லை. அப்படியே இன்டர்வல் டைமும் வருது. அப்போ நீங்களும் ஜீனாவும் அப்படியே கேண்டீன் போவீங்க. பார்த்தவங்க ஜேகேக்காரு. உங்களுக்கு ஜேகே பார்த்தோன்னே ஐயோ பார்க்காம போக வேண்டாம் நம்ம அப்படிக்கா போயிடலாம் அப்படின்ட்டு டீனா வெளுத்துட்டு இன்னொரு சைடு போகிறீங்க. அவர் அவ்வளோ கேண்டீனில் அவ்வளோ பேர் இருக்காங்க. பட் அவர் அதெல்லாம் மெயின் படிக்கல. ஓய் ஜில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கள் ஐயோ நீங்கள் திரும்பிட்டு நீங்கள் பாருங்கள் சீனியர் பப்ளிக்லலாம் என்ன அப்படி கூப்பிடாதீங்க. எனக்கு பேர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு நீ என் ஜில்லு தான் அப்படின்றாங்க. நீங்கள் சரி எதுக்கு கூப்பிட்டீங்க? எங்கே போகிற? கேன்டீனுக்கு எங்கே போவாங்க? கேன்டீனில் தான் வாங்கி சாப்பிட தான் போவாங்க. ஓ கரெக்டு தான். சரி ஆர்டர் பண்ணு அப்படின்றாரு. என்ன நான் என் ஃப்ரெண்ட் கூட அங்கே போய் அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆர்டர் பண்ணுன்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. டீனா இப்பயும் கழட்டு ஓடிடுறா. புட்டி கழட்டு இன்னைக்கு கழட்டு விட்டு ஓடிடுறா. முதல்ல இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கழட்டி விடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜேகே அப்படிங்கள பார்த்து அப்புறம் லவ் ஏதாவது பண்ணுறியா என்ன? லவ்லாம் இல்லை சீனியர் அப்படிலாம் இல்லை. எனக்கு அந்த மாதிரிலாம் யார் மேலேயும் தோணுது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பண்ணவும் கூடாது ஓகேவா? படிக்க வந்தால் படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றாரு. நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அமைதியாக கீழே குமிச்சிக்கிறீங்க. ஜேகேக்கு சிரிப்பு வருது. இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி. எவ்வளோ இருக்காளே. ஓகே கொஞ்ச நாள் சொல்ல வேண்டாம், அப்புறம் போக போக அவளுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்படியே ஆர்டர் பண்ணதை சாப்பிட்டுட்டு ஓகே நான் கிளாஸ் போகிறேன் போ அப்படின்றாரு. நீங்களும் கொடுக்குறது ஓடிடுறீங்க. அவர் அதை பார்த்து சிரிக்கிறாரு. எப்படி ஓடுறா பாரு கூட்டச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பீங்க. அப்படியே அன்றைக்கி ஈவினிங்கும் ஆகுது. நீங்கள் அப்படியே வெளியில் டீனா கூட பேசிகிட்டே வரீங்க. அப்போ அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஜேகே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான்.
நீங்கள் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் உங்களுக்கு மூச்சு நின்றுருக்கும், யாரோ நம்ம மேலே விட்டு ஏற்ற போகிறாண்டா அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க, வைட் ஐஸில் யார் அது அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது ஜேகே. சீனியர் இப்படியா வந்து பயமுறுத்துவீங்க, பயந்தே போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பயந்ததெல்லாம் இருக்கட்டும், உன் நம்பர் கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் நம்பரில் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்பர் எதுக்கா? பேசணுண்டி உன்ட்ட, ஏன்ட்ட என்ன பேசணும்? நம்பர் கொடுனா கொடு. நீங்கள் தான் ஃபோன் இல்லை சீனியர். ஃபோன் இல்லையா? இங்கே பாரு, நம்பர் கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா சொல்லு, அதை விட்டுட்டு ஃபோன் இல்லைன்னு போயிடலாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு, ப்ராமிஸாக என்கிட்ட நம்பர் கிடையாது, எனக்கு ஃபோன் ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, இது இந்த காலத்து பிள்ளைங்கள்ட்ட ஃபோன் இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களை வீடாக பார்க்குறாரு. டீனா அப்படி உங்களுக்கு பின்னாடி பிடிச்சிருது போகலாண்டி அப்படின்றா. இன்னும் சீனியர் நாளைக்கு பேசிக்கலாம், காலேஜ்லேயே பேசலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியல, இந்த காலத்து பிள்ளைங்கக்கிட்ட ஃபோன் இல்லை. ஐயோ, அப்புறம் என்ன ஏன் அவ்வளோ இன்னசென்ட்டாக அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே வரீங்க. உங்களுக்காக தான் ஜேகே வெயிட்டிங், பிகாஸ் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஃபோன் இல்லாத ஒரு பொண்ணா, அப்போ உங்கள் வீட்டில் என்ன அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு திங்கிங் போகும். ஸோ நீங்கள் வரீங்க, உங்களை பார்த்து ஜில்லை அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் ஐயோ நானும் அவன் கண்ணில் மாட்டிக்கிறேன்டி. டீனா நீயாச்சு அந்த சீனியராச்சு, இவன் வந்து பண்ணுறது எனக்கு சரியாக தோணலை. இப்போ பாரு, நீ ரொம்ப இடம் கொடுக்காதுன்னா டக்கு டக்குன்னு பேசிவிட்டு நீ வந்துட்டு நான் கிளாஸ் போகிறேன். டீனா நீயாவது என் கூட இரு. போடி, அவன் இருக்கிறான் ஜெயிச்சான்டிக்கா, அவன்கிட்டலாம் என்னால் நிற்க முடியாது, நீ போ அப்படின்னு அப்படியே ஓடிடுறா. நீங்கள் புட்டி சரியான நேரத்தில் என்னை கழட்டி விட்டு ஓடிடுறா. நீங்கள் அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. என்ன சீனியர், நீங்கள் வா உன்கிட்ட பேசணும். கிளாஸ் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு பார்வையில் அமைதியாக போய் உட்காந்துக்கிட்டீங்க. அப்போது கரெக்டாக ஜேகேக்கு ஜிமின் கால் பண்ணுறாரு. ஜேகே எடுத்துகிட்டு வெயிடா நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மச்சான் நீ எப்படி பிஸியாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது, தயவு செஞ்சு காலேஜுக்குள்ளே எதுவும் பண்ணாத, வெளியே கிளம்பு, இங்கே ஏதோ ரவுண்ட் சொல்கிறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சரி மச்சான் அப்படின்னு அவர் கால் பண்ணிட்டு வெளியே விடலாமா அப்படின்றாரு. நீங்கள் கட்டடிக்கணுமா? ஐயோயோ அவ்வளோதான், அதெல்லாம் முடியாது, ஐயோ அதெல்லாம் தப்பு, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் இங்கே பாரு, யாருக்கும் ஒன்றும் தெரியாது, நான் பைக் எடுத்துகிட்டு வரேன் போகலாம். நான் வரல. நீ வர என்ன செய்ய? நீங்கள் சும்மா ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி அதட்டி பேசினா நான் அடங்கி போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒரு இதில் வந்து வாய் விட்டுருப்பீங்க, பட் அதுக்கப்புறம் ஒரு முறைக்கிற முறையில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்கு சிரிப்பு வருது, அதனால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பைக் எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படி என்ட்ரன்ஸ் போகிறீங்க. டீனாக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க. டீனாவுக்கு வந்து ஐயோயோ இவன் என்ன வேலை பார்க்குறான், இவங்க சித்திக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகுது கடவுளே. ஆனால் அவரை பார்க்கவும் நல்ல பயமாக தான் இருக்குது, அதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரில அப்படின்ற மாதிரி அவள் கிளாஸில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கா. இப்போ நீங்களும் ஜேகேவும் அப்படியே ஒரு பார்க் போகிறீங்க. அந்த பார்க்கில் யாருமே கிடையாது, பட் அந்த பார்க் ரொம்ப க்ரீனிஷாக செம்ம அழகாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நேச்சுரலாக இருக்கிறனால. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க, பேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறத பார்த்து. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு சரி சொல்லு, உன்னை பற்றி சொல்லு, உன்னோட வீட்டில் எப்படி அந்த மாதிரி. என்னை பற்றி என்ன சொல்கிறது, எனக்கு அப்பா அம்மா அத்தி சொல்ல யாரும் இல்லை. வேறு எனக்கு நான் மட்டும்தான். ஆனால் எனக்கு எங்கள் சித்தப்பா நான் ரொம்ப பிடிக்கும். என் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன தான் அவங்க பார்த்துக்குறாங்க. எங்கள் சித்தி அவங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது, என்னை பார்த்தாலே திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. படித்து முடித்ததும் எவ்வளோ சீக்கிரம் வேலை தேடிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தேடிட்டு போயிடணும். பிகாஸ் என்னால் என் சித்திக்கும் என் சித்தப்பாவுக்கும் நிறையா சண்டை. எதுக்கு அவங்களுக்கு பேர்டனாக இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் இதை சிரிச்சுட்டே சொல்கிறீங்க, பட் உங்கள் கண்ணெல்லாம் அவ்வளோ கலங்குது. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் ஃபேஸ் கப் பண்ணி உனக்கு அப்பாவா
அம்மாவா எல்லாமாவும் நான் இருப்பேன். எனக்கு என் ஒய்ஃபாக இருக்க உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு என்ன பேசுறது தெரில, அப்படியே சைலண்ட்டாக அவ்வளோ டியர்ஸோட ஜேகேவை பார்க்குறீங்க. பிகாஸ் நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஜேகேட்ட இருந்து. ஜேகே அப்படின்றீங்க. என்னன்னாலும் என்னை விட்டு போயிட மாட்டீங்களே. ஆனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்றாரு. நீங்கள் அப்போது டைட்டாக ஜேக்கப் ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுறீங்க. ஜேக்கப் அப்படி உங்களை கம்ஃபோர்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீ அழுத வரைக்கும் போதும், இனி என் பிரின்சஸ் அழுவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. தென் இப்படியே தான் உங்களுக்கு டேஸ் எல்லாம் போகுது. ஜேகே உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே சிரிப்பு சத்தம் மட்டும்தான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் அத்தை நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன அவள் எப்போ பாரு சிரிச்சுட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி. தென் இன்னைக்கு ஜேகே வந்து உங்ககிட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுக்குறான். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபோனா எனக்கா அப்படின்றீங்க. உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ எனக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உனக்கு தாண்டி அப்படின்றாரு. தேங்க்யூ அப்படின்ட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ அப்படின்றீங்க. எதுக்கு தேங்க்ஸ்லாம்? எனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ ஒரு சிக்கலாச்சே. என்ன இதை நான் எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது? எங்கள் அத்தை பார்த்து கேட்பாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து நான் எதுக்கு சிரிக்கிறேன், நான் ஒரு மென்டல் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் நான் நினச்சி சிரிச்சிட்டு இருப்பேனா? சொல்கிறது கேளுங்க. அப்போது வந்து நேற்று நீ திட்டினாங்க, என்ன வர ரொம்ப இழிச்சிட்டு இருக்க, காலேஜ் போனோமா வந்தோமான்னு இருக்கணும், தேவையில்லாத வேலையில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஓ அப்படியா, நீ சொல்ல வேண்டியது தானே, என் புருஷன் நினச்சேன் அதனால் சிரித்தேன் அப்படின்னு. நீங்கள் என்ன ஜேகே ரைமிங்கா போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டு இப்போ நீங்கள் அழகாக ஒரு செல்ஃபி எடுத்து அது வால்பேப்பர் வைக்கிறீங்க. என்னடி தைரியமாக வால்பேப்பர் வைக்கிற? யார் கேட்பேன் என்ன என் ஃபோன் அப்படின்றீங்க. யார் கேட்பா என் பொண்டாட்டியா அவன் ஃபோனு அப்படின்றாரு. அப்படின்னு சிரிக்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு கூட்டுச்சு ஆளப்பாரு. ஸோ அப்படியே போயிருக்கும் உங்களுக்கு ஹாப்பியாக. தென் அன்றைக்கி நைட் நீங்கள் அப்படியே தூங்கிட்டுருப்பீங்க. டக்குன்னு பார்த்தா ஃபோன் வருது. நீங்கள் வந்து சவுண்டு கேட்டு எழுந்துட்டு அப்படியே சவுண்டை கட் பண்ணிவிட்டு ஐயோ அப்படின்னு நெஞ்சில் கை வைக்கிறீங்க. பிகாஸ் வெளியில் ஏதாவது கேட்டுச்சுன்னா ஏது ஃபோன் என்ன ஃபோனுன்னு கேட்டு ப்ராப்ளம் பண்ணிடுவாங்க உங்கள் சித்தி. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே படப்படம் தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷம். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுது அது ஜேகேவாக தான் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் அப்படியே கால் எடுத்துட்டு கற்றுங்க. எதுக்கு இப்போ கால் பண்ணுறீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? இந்நேரத்துக்கு கால் பண்ணுறீங்க? அது சொல்லிட்டு பண்ண மாட்டீங்க. நான் இந்நேரத்துக்கு பண்ணுவேன், நீங்கள் முன்னே சொல்லியிருந்தா நான் முழிச்சிட்டாத இருந்திருப்பேன்ல. ஏன் ஜேகே இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு கொஞ்ச நேரத்தில் அப்படின்ற மாதிரி மூத்தோடாமல் பேசுகிறீங்க. அவர் ஐயோ மூச்சை விட்டு பேசுகிறீ இரு எதுக்கு இப்போ நீ இப்படி ஆயுன்னு கத்திகிட்ருக்க? உங்களுக்கு என்ன தெரியும், நான் வேறு ஃபுல் சவுண்டில் வச்சுருக்கேன் போல் அப்படியே கேட்குது. கேட்டு ஏதாவது மாட்டினேன் என்னை புழிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டு புழிஞ்சிருவாங்க, பொண்டாட்டி மேலே கை வச்சுருவாங்களா, தில்லு மேலே கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் ஆகாது, இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என் பொண்டாட்டிடி எப்போ வேணால் நான் கால் பண்ணுவேன், இதெல்லாம் என்ன கேள்வி எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பொண்டாட்டி இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே நான் உங்களுக்கு பொண்டாட்டி ஆசை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் இப்போ என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் சரி உங்களுக்கு எப்படியோ அப்படி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஒரு கிஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட பேசிட்டு பால்கனி வந்து அது ஒரு ப்ளேஸ் மாதிரி இருக்கும், அங்கே அப்படியே நடந்துகிட்ருப்பீங்க. தெரியுது இந்த பண்ணி பையன் எதுக்கு கால் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே சரி குட்ரி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. அதெல்லாம் எதுவும் கிடையாது, என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் முழுசாக உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க.
கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இப்போது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் என்ன ட்ராமா பண்ணாலும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டில் மிரர் இருக்கும், அப்படியே நீங்கள் வைட் ஐஸில் பார்க்குறீங்க. பார்த்தா பின்னாடி ஜேகே. என்ன ட்ராமா பண்ணாலும் நீங்கள் அப்படியே திரும்பிட்டு, சங்குக்கா நீங்கள் எதுக்கு வந்தீங்க? கீஸ் கேட்டேன், நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா, அதான் நானே எடுத்துக்கலான்னு வந்துட்டேன். ஜேகே அப்படியே தான் எங்கள் சித்தி பார்த்தாங்க, எல்லாம் ஃபினிஷ். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போங்க, எதாக இருந்தாலும் நான் காலேஜில் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. காலேஜில் நீ கொடு, இப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் சங்குக்கா வேணா கிட்ட வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி தான் வருவேன் அப்படின்னு வச்சு அவங்கள வாளோட பின் பண்ணி அப்படியே அவங்கள டாப் டு பாட்டம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. குட்டுச்சு, ஏன்ட்டு இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் ஒன்றும் அழகாலாம் இல்லை, உங்களை விட ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே அவரோட தம் ஃபிங்கர் வச்சு உங்கள் லிப்ஸ் அப்படியே ரப் பண்ணுறாரு. நீங்கள் ஜேகே என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ அழகாரு, அப்படி செரி மாதிரி அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டுமா அப்படின்றாரு. உங்களுக்கு அப்படியே ஷை ஆகுது, நீங்கள் அப்படியே கீழே குங்குறீங்க. அவர் அப்பாப்பா ஷை ஆகுறாடா எஞ்சில் அப்படின்றாரு. நீங்கள் போங்க ஜேகே அப்படின்றீங்க. அப்படியே லைட்டாக லீன் ஆகி உங்களை ஐஸ் பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிட்டு அதுதான் கிஸ் பண்ணிட்டீங்கல்ல, போங்க அப்படின்றீங்க. ஏந்தி என்னை துரத்துறதுல இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஷையாக இருக்கும், போங்க அப்படின்னு அப்படியே ஒரு டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறீங்க. ஷையாக இருக்கா? சரி என்ன விட, நீ தான் போக சொல்கிற, நான் போகிறேன். போங்க அப்படின்னு டைட்டாக ஹேக் பண்ணுறீங்க. போகணுண்டி, விட்டால் தானே போக முடியும் அப்படின்றாரு. போங்க அப்படின்றீங்க. அது சிரிச்சுட்டு கொட்டுச்சு எல்லாம் மண்ணன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இப்போ இங்கேயே எல்லாம் உடச்சிருவேன் அப்படின்றாரு. நீங்கள் போடா ராப்டி அப்படின்றீங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நீங்கள் ஜேகேவோ பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ஜேகே இன்னைக்கு போக வேணாண்டி அப்படின்றாரு. நீங்கள் ஜேகே வர இவ்வளோ கட் அடிக்கிறோம் தெரியுமா நம்ம கிளாஸை, தப்பு. அப்புறம் நீங்கள் எப்படி பிளேஸ்மெண்ட்டில் பிளேஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேகேக்கு அப்படியே கைட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் எங்கள் அம்மா மாதிரி பேசுகிற, சில்லு அமைதியாக வா அப்படின்றாரு. நீங்கள் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படிலாம் இல்லை சில்லு, பேச்சுலாம் கேட்காம நம்ம வந்து இன்றைக்கி கட் அடிச்சிடலாம், நாளையிலேருந்து ப்ராப்பராக போகலாம். ஒவ்வொரு டைம் கட் அடிக்கும் போதும் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க அப்படின்றீங்க. ஐயோ இப்போ இவ்வளோ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு. எங்கே பாரு உங்கள் சித்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் சித்தி அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸ் வாழாயிட்டு அப்படியே நிற்கிறீங்க ஸ்டன்னான மாதிரி. ஜேகே சும்மா சொன்னேன்டி ஜில்லு, அவங்க சித்திலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எதுவும் பேச மாட்டே நிற்கிறீங்க. ஜேகே ஜில்லு போகலாம் வா அப்படின்றாரு. நீங்கள் எதுவும் பேசலை. ஜில்லு நான் சும்மா தான் உங்கள் சித்தின்னேன், நீ ஏன் சீரியஸாக எடுத்துக்கிற, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எதுவும் பேசலை. அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க, உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. என்னடி ஆச்சு, எதுக்கு பாடுற, என் கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்றாரு. சித்தி ஜேகே அப்படின்றீங்க. சித்தியா நான் சும்மா சொன்னேன்டி, வேறு கூட்டச்சி உங்கள் சித்திலாம் இல்லை, நான் சும்மா உன்னை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், சரியா? நீ என்ன ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கிட்டா? ஜேகே அங்கே நிற்கிறது என் சித்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் பார்க்குறாரு.
ஓ, அதான் உன் சித்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் சித்தி அப்படியே அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்லாப் விட்டு நினச்சேன், எனக்கு அப்பயே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பொறுக்கி கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. நான் அப்போவே அந்த மனுஷங்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு. எங்கேயாச்சும் கேட்டாரா, இப்போ பாரு தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்கள ரொம்ப பேசிகிட்டு இருப்பாங்க. ஜேகேக்கு ஒரு மேலே டென்ஷன் ஆகிட்டு, ஏய் யார்ரீ நீ, ஏன் முன்னாடி என் பொண்டாட்டி நீ தேவலாம் பேசிகிட்டு இருக்க. அப்போ அவங்க அத்தை, நல்லா இருக்கு பொண்டாட்டியாம்ல சி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே அவங்க இன்சல்ட் பண்ணுறது, பொறுக்கி சொன்னதெல்லாம். இது ஒரு தருதலை இங்கே பாரடி, இந்த வீட்டு பக்கம் ஏதாவது வந்த கொண்ட நுண்டமாக வெட்டியிருப்பேன், அப்படி இவங்க கூடயே போயிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே வந்து உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு, இங்கே பறிச்சில்ல இப்போ நீ எதுக்கு அழுகுற, உனக்கு நாரகம் இல்லை சித்தப்பா, நான் பேசுகிறேன் அவர்கிட்ட தனியாக, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நம்ம வீட்டுக்கு போகலாவா. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகே. உன்னை பார்த்த ஃபஸ்ட் டேவே அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்க அப்போலேருந்து நீ எப்போ கூட்டிகிட்டு வருவ அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. தென் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா தென் சைனீஸ் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க அம்மா அவங்கள பார்த்தா ஹே ஐஸு அப்படின்ற மாதிரி வராங்க. அடே பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஏதாவது லஞ்ச் தடபடலாம் பண்ணியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி ஜேகே திட்டுறாங்க. அவளை கூட்டிகிட்டு வருவேன்னு எனக்கே இப்போ தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, அம்மா ஐஸு நீ ஏம்மா என்ன அழுத மாதிரி இருக்குது, என்ன அந்த பையன் ஏதாவது திட்டினானா, டே என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சரிம்மா, உங்கள் ஐஸுக்கு என்ன தெரியல, நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் போயிடுறாரு. கேட்டு தெரிஞ்சுக்கோங்களா, அம்மா இன்னும் அடிச்சு விட்டானா, கண்ணெல்லாம் சவந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க டே இதே அப்படின்னு கத்துறாங்க. என்னம்மா என்னடா பிள்ளைய கை நிட்டியும், உனக்கு கோவம் வரும் எனக்கு நல்லா தெரியும், அதுக்குன்னு பொம்பளை பிள்ளை கை வைப்பியா அப்படி இப்படின்னு ஜேகேவை பிடிச்சி அந்த கிழிக்கிறாங்க. திட்டிட்டியாம்மா, எல்லாம் பேசிட்டியாம்மா, அடித்தது நான் இல்லை அவங்க சித்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சித்தியா, அவளுக்கு என்ன அவ்வளோ கொழுப்பா, என் வீட்டு பிள்ளை மேலே கை வைப்பாளா அவ அப்படி இப்படி கத்துறாங்க. ஜேகே சிரிச்சுட்டு, ஏய் சொல்லு பார்த்தல எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருக்க அம்மா இல்லைன்னு, உங்களுக்கு அப்படியே அவ்வளோ டேஸ் வருது. ஜேகே விட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு, தேங்க்ஸ் ஜேகே, உங்களால் மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் உங்களை ஹெல்ப் பண்ணிட்டு, உன்னால் இப்போ நான் திட்டு வாங்கினேன், அப்போ நீ எனக்கு அதுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றாரு. நீங்கள் அடுத்தியே அப்படின்னு ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க. இங்கே சைனீஸு அவங்க ரொமான்ஸ்லாம் போய் ரூமில் பண்ணுங்கயா, சிங்கிளாக இருக்க எங்கள் முன்னாடி பண்ணி எதுக்கு எங்கள் வயிற்றுச்சலை கொட்டிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்கள் சைனீஸை பார்த்துட்டு, உங்கள் தம்பி தானே, உன்னை பற்றி நல்லா தெரியும், நல்லா ஜாலி டைப் தான், உன் கேரக்டருக்கு செட் ஆகும். அதாவது உன்னை மாதிரி இன்னசென்ட் கிடையாது, ஆனால் உங்களுக்கு ஒய்வு கரெக்டாக இருக்கும். நீ ஒரு அரை மென்டலா, அவன் ஒரு முழு மென்டல், ரெண்டு சேர்த்துட்டு ஆடுங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் ஜேகே மென்டல் சொல்கிறீங்க, சும்மா சொன்னேன்டி அழகி கூட்டச்சி, நான் ஒன்றும் அவ்வளோ குட்டியாலாம் இல்லை அப்படியே உங்களை ஒரு ஐப்ரோ ரேஸ் பண்ணிட்டு, அப்போ எவ்வளோங்க மேடம் ஹைட்டு நீங்கள், அதெல்லாம் பப்ளிக் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது கரெக்டாக ஜேகே வீட்டுக்குள்ளே நிறையா பேர் வராங்க. பார்த்தா அவங்க சித்தப்பா தான். அவங்க வந்துட்டு, ஏய் யார்ரா நீ அப்படின்ற மாதிரி ஜேகே ஷர்ட்டை வந்து பிடிக்கிறாங்க. ஜேகே, ஏங்க சார் ஏங்க என்னால் கேட்டுட்டு அப்புறம் என் சட்டையை பிடிங்க அப்படின்னு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவர் அப்படியே அவங்க சித்தப்பா அவங்க ஃபேஸ் பார்க்குறாரு. உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஜேகே கையை பிடிக்கிறீங்க. அதுலேயே அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓகேவா, உனக்கு எது இஷ்டமோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் அப்படியே ஜேகே கூட உங்கள் லைஃப் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேடா, ஹாப்பி என்டிங்
ஒரு மாதிரி நினச்சேன், பட் ஒரு மாதிரி முடித்து வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் சொல்லுங்கள் ப்ளீஸ், கமெண்ட் மஸ்ட். அப்போ தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. நானும் அதை ரொம்ப அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடிய மாட்டேங்குது. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் தேங்க்யூ ஆல்.